நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை படிக்க ஆயத்தப்படலாம். சபை தேவனுடைய உன்னதமான திட்டம். பழைய திட்டம் அப்படின்னா இஸ்ரவேல் அவருடைய திட்டமாக இருந்தது. இஸ்ரவேலை தனக்கு சொந்தமாக்கி அவர்களை கூட்டி சேர்ப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட பிரயாசம் அதிகம். இந்த கேம்ப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பாட்டை அவங்க பாடுறதுக்கு என்கிட்ட கேட்டாங்க. அது போன வருஷம் 2 வருஷமாக அவங்க டான்ஸ் ஆடினாங்க. கோழி நின்றாங்க. சரியா? சரி, இந்த முறை அந்த கோழியை விட்டுருங்க. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூட்டி சேர்க்கிறதுக்கு அவர் எத்தனையோ தரம் இறக்கப்பட்டு எவ்வளவோ பண்ணார். உனக்கோ மனதில்லாமல் போயிற்று. இஸ்ரவேலை பார்த்து சொல்வார். எருசலேமை பார்த்து ஆண்டவர் அழுதார். நான் அவனை எப்படியாவது கூட்டி சேர்த்தலான்னு பார்த்தேன். இல்லை, ஒப்புரவாகணும்னு செய்தியை, சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்து ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளாக அனுப்பிக்கிட்டே இருந்தேன். நீயும் வந்தவன் எல்லாரையும் அடித்து ஒப்புரவ நீ விரும்பவே இல்லை. நான் ஸ்தானாதிபதிகளை அனுப்பிக்கிட்டே இருந்தேன். வா இஸ்ரவேலே, என்னோடு சேர்ந்து திரும்பி வான்னு சொன்னேன். உனக்கோ மனதில்லாமல் போயிற்று. அதனால தான் தேவன் பிளான் பியை கொண்டு வந்தார். பிளான் ஏ இஸ்ரவேலா இருந்தது. they rejected. பிளான் பி சர்ச். சர்ச் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்து இல்லாமல் யாரும் பிதாவிடத்தில் சேர முடியாது. அப்போ கிறிஸ்து ஒருவர் நம்மை பிதாவிடத்தில் சேர்ப்பதற்கு மத்தியஸ்தராய் வந்து விட்டார். அவர் இடையில நான் அவங்க செய்கிற எல்லாத்துக்கான தண்டனை நான் எடுத்துக்கிறேன். அவங்க உங்ககிட்ட சேர்றதுக்கு நான் என்னுடைய பலியை எடுத்துக்கிட்டு நீங்கள் அவங்கள சேர்த்துக்குங்க. ரொம்ப அழகான ஒரு திட்டம். இப்போ சர்ச் அப்படிங்கிறது தேவனோட ஒப்புரவாகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு அழகான மெத்தடாலஜி வச்சிருக்கிறார். பிதாவாகிய தேவன் மனிதனை தன்னோடு ஒப்புரவாக்க விரும்பினார். ஒப்புரவாக்குவதற்கு யார் உதவி செய்வா? இயேசுவானவர் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். இதை மனிதனிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது யார்? ஆவியானவர். யார் மூலமாக இதை சேர்க்கிறார்? அவருடைய ஸ்தானாதிபதி மூலமாய் சேர்க்கிறார். ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை இந்த உலகத்தில் ஒப்புரவாகங்களில் வேண்டிக் கொள்வதற்கு அவருடைய ஸ்தானாதிபதிகள், ஆங்கிலத்தில் அம்பாசிடர்னு பேர். அம்பாசிடர் கார் ஞாபகம் வச்சுக்கங்க. பேர் எப்படி அந்த காருக்கு பேர் வச்சாங்கன்னா அது ஒரு தூதுவன்னு பேர். தேவன் தம்முடைய தூதர்கள் என்ன செய்கிறாரு? அனுப்பி வாங்க தேவனோட ஒப்புரவாகங்கள் கூப்பிடுறது. அதுதான் சர்ச். ஆனால் நாம் சர்ச்சை என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சாமி கும்பிட்ற இடமாகவும், நம்முடைய குறையெல்லாம் கொட்டிட்டு போகிற இடமாகவும், நமக்கு ஆறுதலை தேடுற இடமாகவும், நமக்கு ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு நினைக்கிற இடமாகவும் நாம் நினைக்கிறதுனால தூதர்களாக இருக்க வேண்டியவங்க, தேவன் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி மக்களை தேவன்கிட்ட சேர்க்க வேண்டியவங்க இடையில உங்கள் தேவையெல்லாம் இப்படி இருக்கு இல்லையா, நாங்கள் நின்று உங்களுக்கு என்ன செய்கிறோம் தெரியுமா, இடைத்தரகர்களாக மாறுறோன்னு சொல்லி வியாபாரிகளாய் மாறி போனாங்க. விவசாயம் வாங்கக்கூடியவனுக்கும் இடையில ஒரு இடைத்தரகிறான், தராசு வச்சுக்கிட்டு. யார் தெரியுமா அதிகமாக பழைக்கிறது? இந்த தராசு வச்சுக்கிறான் பாருங்க, அவன் தான் பழைக்கிறான். அவன் ஒரு சின்ன கடை வச்சிருப்பான். அவங்ககிட்ட இடத்தட்டு மட்டும்தான் இருக்கும். நிலமும் இருக்காது, விதையும் இருக்காது, பயிரும் இருக்காது. ஒரு விவசாயி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி, நீங்கள் இப்போ சாதாரணமாக நீங்கள்
போயிட்டு நம்ம தொழுதூரில் ஒரு எலுமிச்சம்பழம் கேளுங்களேன், 5 ரூபாய்க்கு கம்மியாக என்ன செய்ய மாட்டாங்க, தரமாட்டாங்க. சரி, உங்கள் வீட்டில் ஒரு மரத்தில் எலுமிச்சம்பழம் நிறைய காய்ச்சிருக்கு. சரி, ஒரு 100 பழக்கத்தை கொண்டு போய் கொடுக்கலான்னு நீங்கள் போய் ஒரு வியாபாரிட்ட போய் கேட்டு பாருங்க, 50 காசு கொடுமா. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக பேசினா 1 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் சார் அப்படிமா. என்னையா 5 ரூபாய்க்கு விற்கிற, 1 ரூபாய்க்கு கேட்குற? அழுகி போச்சுன்னா யார் பொறுப்பு? நான் பொறுப்பு அதுக்கு. இந்த இடைத்தரகர்கள் என்ன செஞ்சாங்க, விவசாயினுடைய வயிற்றிலும் அடிப்பாங்க, நுகர்வோர் வயிற்றிலும் அடிப்பாங்க. ஊழியக்காரங்க தேவன் என்ன சொன்னார்னு தெரியாததுனால, மக்கள் எதிர்பார்ப்பு அப்படி இருக்கிறதுனால, குறுக்கு வழியில் சபைகள் தோன்ற ஆரம்பித்து இன்னைக்கு தேவனோடு ஒப்புரவாக்குறதுக்கு பதில் அவங்களுக்கு என்ன ஜிகனா வேலையை காட்டணும், மக்களுக்கு என்ன திருப்தி கொடுக்கணுமோ கொடுத்து வஞ்சித்து கொண்டிருக்கிற ஒரு உலகத்துக்கு மத்தியில் கர்த்தர் இந்த காலகட்டங்களில் ஓப்பனாக பேச வரார். நீயும் நானும் ஒன்றா இருக்கும்போது நடுவில் எந்த புரோக்கரும் தேவையில்லை. நீ நானும் ஒப்புரவாகணும். நான் உன்னை சீர்படுத்தி இந்த உலகத்தில் என் குமாரனாகி இயேசு இந்த உலகத்தில் எப்படி இருந்தாரோ அப்படி நீ இருப்பதற்கு நான் உன்னை அழைத்திருக்கிறேன். அதற்கு உன்னை ஒப்பனை செய்வதற்கு, ஒப்பாக்குவதற்கு ஒரு சில ஸ்தானாதிபதிகள் இருக்கிறாங்க. நீ செவி கொடுப்பாய் என்று சொன்னால், நீ என்னோடு கூட நெருக்கமாக வாழ்ந்து இந்த உலகத்தில் நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் உன்னிடத்திலே கிரியை செய்வதற்கு வல்லவராகிய நான் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை செய்ய விரும்புகிறேன். நீங்கள் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்கணும்னா, முதல் வார்த்தை தேவன் உங்களோடு பேசுவதற்கு இடம் கொடுங்கள். தேவன் என்ன சொல்லுகிறார் என்று கேளுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஹாவ் எ ப்ரீ கன்சீவ்ட் ஐடியாஸ், டோன்ட் ஹாவ் எனி ப்ரீ கன்சீவ்ட் தாட்ஸ் இன் யுவர் மைண்ட். உங்க இருதயத்துக்குள்ள, உங்க சிந்தைக்குள்ள ஏற்கனவே ஒன்றை வச்சுக்கிட்டு தேவன் இப்படித்தான் பேசுவார்னு நீங்களே எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஏதோ ஒன்று விருப்பமாக இருக்குது, அதைத்தான் கர்த்தர் சொல்லுன்னு வராதிங்க. ஏன்னா கர்த்தர் நீங்கள் நினைப்பதற்கும் விரும்புவதற்கும் மேலாக ஒன்றை செய்வதற்கு விரும்புகிறார். அவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்மை ஒப்புரவாக்க வேண்டும் என்று சொன்னால், நான் கவனிக்கும் பொழுது முதல் நான் செவி கொடுப்பேன் என்று சொன்னால், முதல் வார்த்தை இது: உங்களை எதற்கு அழைத்தார் என்பதை மறந்து விடாதீர்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. முதல் வார்த்தை, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை தயவு செய்து ஜாக்கிரதையாய் நினைவிலே வையுங்கள். திருச்சிக்கு நிறைய பேர் பர்ச்சேஸுக்கு போயிருப்பீங்க, ஆமா தானே? மங்களன் மங்கள்னு ஒரு ஸ்டோர் இருக்கு. நீங்க உள்ள போனீங்கன்னா இப்போ மளிகை சாமான் வரைக்கும் எல்லாம் இருக்கு, சரியா? நீங்க ஒரு பொருள் வாங்க போயிருப்பீங்க. ஆனால் ஸ்டோருக்குள்ள போன உடனே அப்படி என்ட்ரானவொடனே பார்த்தீங்கன்னா பாத்திரம் அப்படி பளிச்சுன்னு தெரியும். நீங்கள் வாங்க போனது பென்சிலாக இருந்திருக்கும். ஆனால் அங்கே பார்த்தோன்னே குட்டி பாத்திரத்தை பார்த்தோன்னு என்ன பண்ணுறோம், அது உள்ளே ஒரு மணி நேரம் செலவு பண்ணும், சரியா? அதை யோசிச்சுட்டு இருக்கும்போதே மூடி எங்கடாங்கன்னா 3வது ஃப்ளோரில் நம்மளை அங்கே கூட்டின்னு போயிடுவாங்க. அங்கே போனோன்னு பிளாஸ்டிக் எடுத்துக்குள்ளே போனோன்னு நம்ம என்ன பண்ணுறோம், அதில் ஒரு மணி நேரம் ஓடும். 2 மணி நேரம் 3 மணி நேரம்னா வயிறு பசிக்கும்.
சரி, வாங்கினதெல்லாம் பில்லை போட்டு என்ன பண்ணுறோம், முதல்ல போய் என்ன பண்ணுறோம், சாப்பிட்டு வந்துடும். சாப்பிட்டு திரும்பி போய் பர்ச்சேஸுக்கு போகலான்னு டைம் ஆயிடுச்சு, கிளம்பிடும். வாங்க வந்த பென்சில் என்ன பண்ணியிருப்போம். சர்ச்சுக்கு வர்றதை கூட அப்படி தான் பண்ணுறோம். என்ன நோக்கத்துக்கு வந்தோமோ அதை விட்டுடுவோம், மற்ற எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். நான் அழைக்கப்பட்ட அழைப்பு எதற்கு? கிறிஸ்துவை போல மாறுவதற்கு, கிறிஸ்துவோடு ஒன்றாயிருப்பதற்கு. ஆவியானவர் என்னை சீர்படுத்தி ஒழுங்காக்கி அவரை போல நடத்துவதற்கு. நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள்னு சொல்லிட்டு போனார் இயேசுவானவர். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தேன் எனக்கு நீங்கள் என்ன இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். சாட்சினா என்ன? நான் உண்மையாகவே எனக்கு இந்த பலவீனம் இருந்துச்சு, கர்த்தர் எனக்கு குணப்படுத்தினார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இது சாட்சி இல்லை. இயேசு எப்படி இருப்பார்னு காட்டுறது நான் தான். கிறிஸ்து எப்படி இருப்பார்? இப்படிதான் இருப்பார். கிறிஸ்தவனுடைய மையம் அதுதான். அந்த மையம் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் ஏன் கிறிஸ்தவனா இருக்கிறேன், ஆராதிக்க இருக்கிறேன், தொழுது கொள்ள இருக்கிறேன், காணிக்க கூட இருக்கிறேன், ஊழியம் செய்ய இருக்கிறேன், இதெல்லாம் இருங்க, அது செகண்டரி. ஃபர்ஸ்ட் நான் கிறிஸ்துவை போல மாறுவது தான் எனக்கு கிடைக்கப்பட்ட அழைப்பு. நான் ஒரு நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்ன நம்பிக்கை? நான் பிதாவோடு போய் ஒன்றாய் இருப்பேன் ஒரு நாள் மகிமையில். அங்க போகணும்னா பாவியாயிருந்த என்னை ஒருத்தர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து மீட்டு அவரை போல என்னை வடிவமைத்து என்னை அங்கே கூட்டு போக போறார். அப்போ அவர் வடிவமைக்கிற அதை போல மறுரூபப்படுறதுக்கு நான் சபைக்கு வர்றேன். அப்போ சபைக்கு ஒரு போதகனாக இருக்கட்டும், ஒரு விசுவாசியாக இருக்கட்டும், அவனுடைய மைய நோக்கம் இதுதான். எந்த ஒரு ஊழியக்கான ஒரு விசுவாசிய நீ இயேசுவை போல மாறுறதுக்கான சத்தியத்தை அனுதினமும் சொல்லி கொடுத்து ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல நடத்துகிறாங்களோ அவங்க மட்டும்தாங்க கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி. மற்றவங்க யாராக இருந்தாலும், அது நானாக இருந்தாலும் சரி. பவுல் தைரியமாக சொன்னார், நான் பிரசங்கிக்காத வேறொரு இயேசுவை ஒருவன் பிரசங்கித்தானால் அவன் சபிக்கப்பட்டவன். வேறொரு கிறிஸ்துவுக்கு நீங்கள் திரும்புவதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். ஏன்னா வேறொரு சுவிசேஷமே இல்லை. இன்றைக்கு உலகம் வேறொரு சுவிசேஷத்துக்கு போயிடுச்சு. வேறொரு இயேசுவை ஆராதிக்கிறார்கள், வேறொரு தேவனை அறிந்திருக்கிறார்கள். இதே பைபிளை வச்சுக்கிட்டு வேறொரு தேவன், வேறொரு கிறிஸ்து. ஆனால் கிறிஸ்து எந்த ஒரு மனிதனையும் அவரை போல மாற்றி அவரிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்குத்தான் வந்தார். அதை இலவசமாய் செய்தார். அது உண்மையாகவே நம்முடைய விசுவாசத்தின் மூலமாய் நடக்கிற ஒரு கிரியை. அதற்கு நம்ம மண்டையை போட்டு உடைச்சிக்கணும் அவசியமே இல்லை. நீங்கள் எல்லாருமே ஒரு ஆச்சரியப்படுறீங்க, நான் ஏன் இன்னும் நடக்கலை, என் வாழ்க்கையில் ஏன் அந்த மாற்றம் வரல, எல்லாம் கேட்குறோம், ஏன் நடக்கலைன்னா செய்ய வேண்டியதை நம்ம சரியாக செய்யலை. என்ன செய்யலை? எனக்கு என்ன அழைப்பு, ஏன் நான் சபைக்கு வரேன், திருப்திக்காக வரேன்னா? உலகத்தில் ரொம்ப கஷ்டம் வந்தால் கொஞ்சம் ஆறுதலாக பாஸ்ட் ஏதாவது சொல்லுவார்னு கேட்க வந்தேன்னா, ஆசீர்வாதமாக ஏதாவது சொல்லுவாங்களா அதுக்கு வந்தேன் நான் சர்ச்சுக்கு. நீ ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவங்கப்பா. இங்கே யாருக்கும் புதுசாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்றாங்கன்னு சொன்னால் வரும்னு நினைக்காதீங்க. பாஸ்டர் கையை நீட்டினா ஆசீர்வாதம் வரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கர்த்தரை அறியாமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் கை வச்சா உங்களுக்கு பிளஸ்ஸிங், நான் ஜெபம் பண்ணால் உங்களுக்கு பிளஸ்ஸிங்னா இன்னும் கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரம் நீங்கள் அறியலை, அவ்வளோதான். நான் தேவனுடைய ஸ்தானாதிபதி, வார்த்தை இப்படி இருக்கிறது, கர்த்தர் இப்படி விரும்புகிறார், இப்படி செய்ய சொல்லுகிறார், சொல்லுவதற்கான மைக்கு நான், அவ்வளோதான். ஸோ அவர் என்ன சொன்னார்? அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்துடாத ஃபஸ்ட்டு. அப்போ நான் சபையில் இருக்கிறேன், கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் ஒருத்தரை நம்புறேன்னா என்னுடைய அழைப்பு என்ன? நான் இயேசுவை போல மாறணும். தூங்கி எந்திரிச்சிருந்து திரும்பி தூங்குற வரைக்கும் என் நினைவில் ஒன்று நினைவாய் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிற ஒன்று எது இருக்கணும்? ரிங்காரமிட்டு கொண்டிருக்கிற விஷயம் எது? இன்னைக்கு நான் யாரை மாதிரி மாறணும்? நான் சாப்பிடும்போது, தூங்கும்போது, நான் பிரயாணம் பண்ணும்போது, வேலைக்கு போகும்போது, என் மனசுக்குள்ள ஒவ்வொரு நொடியும் எதிரொலிக்க வேண்டிய விஷயம் எது? நான் யாரை மாதிரி இருக்கணும்? நம்ம இன்னும் அப்படி பழகலை. செய்தியெல்லாம் கேட்டிருக்கிறோம், என்ன பழகலை? தினமும் எனக்கு அழைப்பு என்ன?
எனக்கு எதற்கு ஒரு நாள் புதுசாக தேவன் கொடுத்துருக்கிறாரு? நான் அவரை போல மறுரூபப்படணும், அவரை போல நடக்கணும். சரி, இது முதல் காரியம். ரெண்டாவது, நான் இயேசுவை போல நடக்கணும்னு சொன்னா, இயேசுவை போல மாறணும்னு சொன்னா செகண்ட் ஸ்டெப் இருக்கு. அடுத்த ஸ்டெப் அழைப்பு இயேசுவை போல மாறணும். மாறணும்னா நான் எடுத்து வைக்க வேண்டிய முதல் விஷயம் எதுன்னு பாருங்க. நீங்க மிகுந்த மனத்தாழ்மையை உடையவர்களாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அவரு நீ இயேசு மாறுறதுக்கான அழைப்பு, அந்த பிரேக் டவுன் பண்ணோம்னா அதெல்லாம் முதல் காரியம் எதுன்னு கேட்டான், நான் மனத்தாழ்மை உடையவனாக இருக்கணும். இந்த மனத்தாழ்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களால் இதை ஏற்றுக்க முடியுமா பாருங்கள். மனத்தாழ்மைனா என்னன்னு சொன்னா, நான் அப்படியே சைலண்ட்டாக அப்படி வந்து கை கட்டிக்கிட்டு அப்படியா, இது இல்லை தாழ்மை. மனத்தாழ்மையை பெஸ்ட்டாக புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த 2 வரியை கவனிச்சு பாருங்க. உங்க கட்டுப்பாட்டில் இல்லாமல், உங்க விருப்பம் இல்லாம உங்களை எதிர்த்து நடக்கிற விஷயத்தை அமைதியா நின்று நடக்கட்டும். ஏன் கட்டுப்பாட்டில் இல்லது, என்ன மீறி இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம முதலாவது இழக்க வேண்டியது தெரியுமா? நம்முடைய சுயத்தை. நம்முடைய சுயம் இழக்காமல் இயேசு மாதிரி மாறவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, மனத்தாழ்மைன்னு சொன்னா தாழ்மைக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இயேசுவானவர். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அதை என்னவா எடுத்துக்கல. அப்படின்னா என்னன்னா, நான் தேவகுமாரன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிலாங்கல்ல. அவர் அடிமையின் ரூபம் எடுத்தாருன்னா அவர் கட்டுப்பாட்டில் எதுவுமே கிடையாது. அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள எதுவும் இல்லை, எல்லாம் இன்னொருத்தருடைய கட்டுப்பாட்டு. சொல்ல போனா இனிமே நான் அல்ல, எல்லாம் கிறிஸ்து, எல்லாம் அவர் சொன்னா ஓகே. மனத்தாழ்மை. ஒரு கிறிஸ்தவன் இயேசுவை போல மாறணும்னா மனத்தாழ்மைங்கிறத நீங்க இன்னும் கொஞ்சம் உடச்சி பார்க்கணும்னா அதில் என்ன வேணா, தன்னை அவன் வெறுத்திருப்பான், தன்னுடைய கட்டுப்பாட்டில் எல்லாருக்கும் நினைக்க மாட்டான், தனக்கு மீறி நடக்கிற எல்லாத்துக்கும் பொறுமை. ஓகே, மனத்தாழ்மையோட அடுத்த வார்த்தை சேர்ப்பாரு, சாந்தமும் நீடிய பொறுமையும். எது மனத்தாழ்மையோடு என்னென்னலாம் சேர்த்து பாருங்க, சாந்தம். தன் கட்டுப்பாட்டில் இல்லைன்னா நமக்கு எரிச்சல் வரும், கோபம் வரும், ஆத்திரம் வரும், நம்ம எமோஷன் ஆகும். ஆனால் இங்கே என்ன வரணும்? சாந்தம் வரணும், நீடிய பொறுமை. என்ன வேணா நடக்கட்டும், நான் செயல்பட மாட்டேன். யார் செயல்படணும்? இயேசுவை போல மாறணும்னா நான் செயல்பட மாட்டேன், அவர் செயல்படணும், அவர் நடத்தணும். சர்ச்சில் நான் இணைக்கப்படணும், நான் கிறிஸ்துவ போல இருக்கணும், இன்னொருத்தர் கூட சேரணும்னா ஒரு கிறிஸ்தவங்கிட்ட இருக்க வேண்டிய அடிப்படை கேரக்டர் இது. அவர் சொன்னாரு, நீங்க சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும், அழைப்ப மறக்க கூடாது. நீங்க மனத்தாழ்மையோடு சாந்தமா இருந்து நீடிய பொறுமையா இருந்து அன்பினால ஒருத்தர் தாங்கி சமாதான கட்டினால ஆவின் ஒருமையை காத்துக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, கையில் ஒரு கோப்பையில் தண்ணி எடுத்துக்கிட்டு நடந்தால் எவ்வளோ ஜாக்கிரதையாக நடப்போம். சபைக்குள்ள இணைஞ்சிருக்கணும்னா என்னுடைய வார்த்தை, என் நோக்கம், என் பார்வை எல்லாவற்றிலும் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கேஷுவலாக நடக்க முடியாது, ஏனோ தானே நடக்க முடியாது. நான் இணைக்கப்படுறதுக்கு தகுதியானவனாக மாறணும்னா மனத்தாழ்மையோடு, சாந்தத்தோடு, நீடிய பொறுமையோடு, ஆவியின் ஒற்றுமையை காத்துக்கிறதுக்கு அன்புடையவனா நான் உண்மையாகவே எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒருமைப்பாட்டை
புரிஞ்சு நடந்துக்கணும்னா நான் அப்படி முதல்ல வரணும். இது எல்லாம் எனக்கு வரணும்னா இன்னொரு வேலை செய்யணும். அது என்ன வேலை? 16வது வசனத்தில் இருப்பாருங்க. குறிப்பாக 17, கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில். இந்த வார்த்தையை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, இது எச்சரிப்பு, பயங்கரமான வார்னிங். நான் உங்களை எச்சரித்து சொல்கிறேன். நீங்கள் ஏற்காடு போனீங்கன்னா ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுக்கும் ஒரு ரெட் கலரில் ஒரு போர்டு இருக்கும். ரெட் கலர் வச்சுக்கிறாங்களா, இப்போ என்ன எப்படி வச்சுக்கிறான்னு தெரியல. முன்னாடிலாம் வந்து டேஞ்சர் பிளேஸ்னால் எதில் போர்டு இருக்கும்? ரெட் கலரில் இருக்கும், எச்சரிப்பு. நீங்கள் போங்க, டிரான்ஸ்ஃபார்மில் வந்து அதை வச்சுருப்பாங்க, ரெட் கலரில் தான் மண்டை ஓடெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த வசனத்தை நீங்கள் மண்டை ஓட போட்டு என்ன பண்ணணும்? எச்சரிப்பு வசனமாக கர்த்தர் எச்சரிக்கிறார். என்ன எச்சரிப்பு? மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தைகள் நடக்கிறது போல நீங்கள் இனிமே அதாவது ஒன்றா இருக்கணும்னா நீ முதலாவது கவனிக்கணும், நீ அழைக்கப்பட்ட அழைப்பை மறக்கக்கூடாது. அழைக்கப்பட்ட அழைப்பு நினைவில் இருக்கணும். அப்படி நினைவில் இருந்தவங்க ஜாக்கிரதையாக இருக்கிற விஷயம் எதுன்னு கேட்டால், மனத்தாழ்மையாக நடக்கிறது, சாந்தமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நான் பொறுமையோடு இருந்து அன்பினால் ஒருத்தர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் உரிமையை காத்துக்கிறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்த ஸ்டெப், அது சரியாக இருக்கணும்னா நாம் புறஜாதிகள் செய்கிற மாதிரி எதையும் செய்யக்கூடாது. அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தேன்? நான் முன்னாடி எல்லாரும் போல தான் நான் இருந்தேன். நான் அப்படி செய்யாமல் இருக்கணும்னா நான் ரொம்ப கவனமாக பார்க்கணும். அப்படி செய்யாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அவர் சொல்கிறாரு, அவங்க எப்படி இருக்கிறாங்க? புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு தெளிவான விளக்கம். தேவனை அறியாதவன், தன் இஷ்டத்துக்கு வாழக்கூடியவன், தன் இருட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி இருப்பான்? லிஸ்ட் போட்டு சொல்லிட்டார். 1, புத்தியில அந்தகாரம். அந்தகாரம் சொன்னா அவனுடைய யோசனை தேவனுடைய யோசனைக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கும். அவன் தன்னுடைய இருதய கடினத்தில் இருப்பாங்க, அறியாமையில செய்வாங்க, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர். நேற்று சொன்னோம், நாம் இனி அந்நியரும். அப்ப இன்னைக்கு என்ன சொல்றாரு? புறஜாதி அப்படின்னு சொன்னா கர்த்தரை அறியாதவன், தேவனுக்கு எதிராக இருக்கிறவன். நீ இப்போ தேவன் பக்கம் வந்துட்ட, அப்போ அவங்க நடக்கிற மாதிரி நடக்கக்கூடாது. எப்படி நடக்கிறாங்க? அவங்க உணர்வு இல்லாதவங்களா இருக்கிறாங்க. சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களுடைய, என்ன சொல்ல போனா ரொம்ப தைரியமா எல்லா தப்பையும் பண்ணுவாங்க. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. ஸோ இயேசுவினுடைய சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. தினமும் நான் சர்ச்சுக்கு வரும்போது கர்த்தர் ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்று எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. நான் வேத வாசிக்கும் போது கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரு. ஆவியானவர் எனக்கு துணை செய்து கிறிஸ்து எப்படி இருக்கிறார்னு ஒவ்வொரு நாளும் நான் கற்றுக்கொள்வது கிறிஸ்துக்கிட்ட கற்றுக்கிறேன். தினமும் கிறிஸ்து எனக்கு போதிக்கிறார். நான் தினமும் யாருக்கிட்ட பழகிறேன்னா என்னுடைய முழு ஈடுபாடும் புறஜாதி கூட இருக்கும். சண்டே அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இங்கே வர்றது விருப்பப்பட்டா வருவேன், நேரம் இருந்தால் வருவேன், வேலை இல்லைன்னா வருவேன், எந்த நிர்பந்தமும் இல்லைன்னா வருவேன், ஃப்ரீயாக இருந்தால் வருவேன். ஆனால் எனக்கு பாருங்க, நான் என்ன செய்கிறேன், கிறிஸ்தவன் ஆன பிற்பாடு சண்டேல சர்ச்சுக்கு வர்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக நான் வச்சிருக்கிறேன். அதை மிகப்பெரிய சாதனையாகவும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த 2 மணி நேரம் முடிஞ்ச உடனே நான் ஓடுவோம் பாருங்க. ஏன்னா அந்த 11:30 மணிக்கு அவனை காது குத்து வச்சிருப்பான், கல்யாணம் வச்சிருப்பான், அவன் கருமாதி வச்சிருப்பான், எல்லா லிஸ்ட்டும் நம்ம கிட்ட இருக்கும். அவன் சண்டேல ஏன் தெரியுமா வைக்கிறான்?
அவன் வருமானம், நீ எழுதின மொழியெல்லாம் வாங்கணும். ஸோ அதனால் நம்ம சண்டே அவங்க நியமிச்சிட்டாங்க. நமக்கு ஐயோ எங்கள் மாமா வீட்டில், எங்கள் அக்கா வீட்டில், எங்கள் சித்தப்பா வீட்டில், எங்கள் அத்தை வீட்டில், எங்கள் அக்கா வீட்டில் எல்லாம் நமக்கு அன்றைக்கி நிறையுது. அங்கே துவங்குது வேலைக்கு போகிற இடம். எல்லாரும் எப்படி ஜீவிக்கிறாங்களோ அதே டைப்பில் நம்ம ஜீவிக்கிறோம். ஏன் நம்ம மாறலன்னா, புறஜாதிகள் எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்களோ, எப்படியெல்லாம் செய்கிறாங்களோ, நம்மை நிர்பந்தித்து நம்ம குடும்பம் நம்ம சிக்க வைத்து அதில் வாழ வைக்குது. நீங்கள் இப்படி கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் சொல்கிறார், நீ எப்படி ஜீவிக்கணும், நீ இருக்க வேண்டிய விதம் என்ன, உன் யோசனை என்ன, உன் சிந்தை என்ன, உன் புத்தி என்ன, உன் உணர்வு என்ன, உன்னுடைய விருப்பங்கள் என்னவா இருக்கணும், உன்னுடைய நோக்கங்கள் என்ன, எல்லாத்தையும் அவர் சொல்லி தருவார். அப்போ என்ன செய்யட்டும், நான் அவங்கக்கிட்ட கற்றுக்க கூடாது, ஓகே. நான் அவங்கள மாதிரி செய்யலை, ஓகே. நான் இயேசுக்கிட்ட கற்றுக்கிறேன்னு சொன்னால் மறுபடியும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிறார். கிறிஸ்துக்கிட்ட நீ கற்றுக்கிறேன்னு சொன்னால் முதல் விஷயம், நீ இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானா நடக்கணும். நீ இதெல்லாம் செய்யறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கியமான எச்சரிக்கை, நீ புறஜாதி மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. நீ கிறிஸ்துக்கிட்ட கற்றுக்கணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி பேசிக் ஒன்று இருக்குது. அது என்னது? அடுத்தது பாருங்க, 22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை, பெஸ்டான நாம் செய்ய வேண்டிய அடிப்படையில் ரொம்ப முக்கியமான அடுத்த பிரேக் டவுன், என்னுடைய பழைய மனுஷனை நான் கலைந்து போடணும்னு சொல்கிறார். எத்தனை பதங்கள் யூஸ் பண்ணப்படுது இதுக்கு நமக்கு புரிய வைக்கிறதுனா, பைபிளில் கொலேசியரில் 3வது அதிகாரம் பாருங்கள், இதே வார்த்தை எப்படி சொல்லப்படுதுன்னு பாருங்கள். கொலேசியர் 3 5வது வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை, அங்க என்னன்னு சொன்னாரு? பழைய மனுஷனை கலைந்து போடு. இங்க என்னன்னு சொல்றாரு? அழித்து போடு. இன்னும் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கலாம். கலாத்தியர் புஸ்தகத்துக்கு வருவோம். இது நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான வார்த்தை. 17வது வசனம் பாருங்க, 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. அதனால மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனு, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். இதெல்லாம் ஒரு மனுஷங்கிட்ட இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்தை இப்படிப்பட்டவங்க என்ன பண்ண முடியாது. நான் தேவனோட போய் சேர முடியுமா? ஒப்புரவாக முடியுமா? முடியாது. அப்போ அப்படி இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணுமா? 24. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில், நல்ல தெளிவாக பார்க்கணுன்னா, ஒரு இடத்துல கலைந்து போடுன்னு சொல்கிறாரு, இன்னொரு சபைக்கு எழுதும்போது அழித்து போடுங்கன்னு சொல்கிறாரு, இன்னொரு சபைக்கு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை சிலுவையில் அடிங்கன்னு சொன்னார். நம்ம எத்தனை முறை படிச்சிட்டோம். நீங்கள் எப்படி ஒரு 10 முறை இல்லை 20 முறை, ஒரு 50 முறை, 100 முறை கூட இந்த 3 வசனம், இது ஒன்றும் உங்களுக்கு புதுசான வசனம்லாம் இல்லை. நான் புதுசாலாம் தேவன் இன்னைக்கு வெளிப்படுத்தினார்லாம் சொல்லலை, பழைய வசனம். எத்தனை பேர் உங்கள் ஆசை இச்சையை சிலுவையில் அடிச்சது? யாராவது என் கண்ணு தப்பான ஒரு படத்தை பார்க்கறதுனால
லைட்டாக ஊசி வச்சு கண்ணை குத்திட்டேன் அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. ஆனால் நம்மளை சும்மா சீண்டிக்கினே இருந்தவொடனே லைட்டாக பேனை வச்சு என்ன பண்ணியிருப்போம், அவனை குத்திருப்போம். நம்ம தானே சின்ன வயசில் நம்ம கிளாஸில் பேனாவை வச்சு காம்பஸை வச்சு யாரை வேணால் என்ன பண்ணியிருப்போம், அதெல்லாம் செஞ்சுருக்கிறோம்ல. ஸ்கேலை வச்சு அடிச்சிருப்போம், கத்தி வச்சு கிழிச்சிருப்போம், அடுத்தவங்கள செஞ்சுருப்போம். நமக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கையை கிழிச்சிருப்போம். அடுத்தவங்க பண்ண துரோகத்துக்காக, அடுத்தவங்க நம்மளை ஏமாத்தினதுக்காக, நம்ம வஞ்சிக்கப்பட்டதுக்காக, ஏமாற்றப்பட்டதுக்காக கையை கீறிக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் இந்த தப்பை செய்கிறேன், இந்த தப்பு என்கிட்ட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என் அவயவத்தை நான் ஒரு அடையாளம் போடுற, இது இனிமே இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு உடன்படிக்கை நான் பண்ணியிருக்கேன்னா, நான் என் கண்ணோட ஒரு உடன்படிக்கை பண்ணேன், நீ இனிமே இச்சையோடு பார்க்கக்கூடாதுன்னு. என் காலோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணேன், இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு. என்னுடைய ஃபோனுக்கு நான் ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கிறேன், இதுக்கு மேலே இதை நான் செய்யக்கூடாது, இதுதான் இது பரிசுத்தம், இது அசுத்தம், நான் செய்ய மாட்டேன். பழைய மனுஷனை நான் அழிக்கணும்னு சொன்னா அது எங்கிட்ட இருக்கு. மறுபடியும் சொல்றேன், நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது தேவன், நம்மை மீட்பது தேவன், நமக்கு எல்லா உணர்வையும் கொடுக்கிற தேவன். ஆனா பழைய மனுஷனை அழிக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி தேவன் தான் கேட்டா இல்லை, அது நம்மளுது. ஏன் நம்ம மாறலனா ரட்சிப்பு அவர் கொடுக்கறது ஈஸியா வாங்கிட்டோம். ஆனா பழைய மனுஷனை அழிக்கிறத மட்டும் நம்ம என்ன பண்றது இல்லை, செய்யறதே இல்லை. பழைய மனுஷனா என்ன, கிறிஸ்துவோடு தினமும் ஒப்பிட்டு பார்க்குறேன். அவர் பேசுகிற மாதிரி நான் பேசுறல, இந்த வாய்க்கு ஒரு நாள் சூடு வை. இந்த காலத்திலாம் பெற்றவங்க பிள்ளைங்களை அப்படிலாம் கண்டிக்கிறது இல்லைல்ல. பல்லு வளர்க்காத சாப்பிட்டதுக்கு, நான் பல்லு வளர்க்காத சாப்பிட்டேன் ஒரு சின்ன வயசில். எங்கள் அப்பா கொடுத்த தண்டனை இன்னும் என்னால் மறக்கவே முடியல. அசுத்தமான ஒன்று கொண்டு வந்து என் வாயில் வச்சிட்டார். என் சிறு வயதில் எனக்கு பதிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம். அப்படி பல்லு வளர்க்காமல் சாப்பிடுவியா, எங்கள் அக்கா தான் போட்டு கொடுத்தா. அவன் வளர்க்காத சாப்பிட்டான். நமக்கு போட்டு கொடுக்குதான் வீட்டில் ஆள் இருப்பாங்கல்ல. குளிக்கக்கூடாத இடத்துல போய் குளிச்சிட்டேன். அது எங்கள் ஊரில் ஒரு குளத்துக்கு பேரே பாசக்குளம். எங்கள் அப்பா வேலையிலேருந்து அந்த வழியில் தான் வருவார்னு அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை. நான் போய் அது உள்ள குளிச்சுன்னுக்கிறேன். கொண்டு வந்து வெயில், அது 2 மணி 1 மணி 2 மணியும் எங்கள் வீட்டு ஜன்னல் கம்மியில் கை பிடிச்சிக்கிட்டு முட்டி போட வச்சிருக்கிறார் என்ன. நீ இதை செய்யக்கூடாதா, அதை நீ நிறுத்துறதுக்கு நீ என்ன ஸ்டெப் எடுத்த? என்கிட்ட ஒரு தப்பு இருக்குது, நான் அதை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், கடுமையா நான் எப்படி எதிர்த்திருக்கிறேன். நாம இன்னொருவரை எதிர்க்கிறோம், நம்மை நாமே எதிர்க்கிறோமா? எதிர்க்கிறது இல்லை. ஏன் நான் மாறல, நாம ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம், அதனாலதான் நம்ம மாறல. என்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கத்தை அழிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரலன்னு சொன்னா, நான் எப்படி கிறிஸ்துவை கற்றுக்கொண்டு அவரை போல மாறுவேன்? கிறிஸ்துவை போல மாறணும்னா என்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமா இது பழைய மனுஷன், அதை நான் அழிக்கணும். தினமும் அழிக்கிறதுக்கு பிரயாசப்படணும், தினமும் வளர்க்கறதுக்கு பிரயாசப்படணும். உள்ளான மனுஷல நாளுக்கு நாள் நான் பலப்படணும். அது உள்ள இருக்கிற ஸ்பிரிட் நான் கர்த்தரை போல மாறுறதுக்கு
என் பழைய சுபாவத்தை நாளுக்கு நாள் நான் அழிக்கணும், சிலுவையில் அறையணும், நான் அதை கலைந்து போடணும். தேவன் உனக்கு கலைந்து போடுவார், தேவன் உன்னை அதை அழித்து போடுவார், தேவன் உன்னை சிலுவையில் அறைந்து விடுவார். அப்படிலாம் பைபிளில் வசனமே இல்லை. அவர் அதெல்லாம் செய்ய மாட்டார். யார்கிட்ட அந்த பொறுப்பு? எங்கிட்ட இருக்கு. நம்ம ஏன் இன்னும் மாறல தெரியுமா? நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன், எனக்கு மன்னிப்பு வேணும்னு சொன்னேன். திரும்ப செஞ்சா அது அவர் திரும்பவும் அவர் சிலுவையில் அடித்து அவமானப்படுத்துகிற செயலாச்சே. நான் செய்யக்கூடாதுங்கிற அன்பும் என்கிட்ட கிடையாது. அப்படி செய்கிறவன் பரலோகத்துக்கு போக முடியாதுங்கிற பயமும் எனக்கு கிடையாது. நான் வசனத்தை படிக்க ஆரம்பித்து துணிகரக்காரனை மாற ஆரம்பித்தேன். என்ன தெரியுமா? ஆண்டவர் மன்னிச்சிருவார். பொதுவாக புறஜாதிகள் நம்மை பார்த்து சொல்கிற விஷயம் தெரியுமா? 6 நாள் பண்ணாத பாவமே இல்லை, 7ஆவது நாள் போய் பாதர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்துடுவான். போய் பாதர் அந்த பக்கம் இந்த மணல் ஜலிக்கிற ஜலில் அந்த பக்கம் உட்காந்துருப்பார். இந்த பக்கம் போய் இவங்க என்ன பண்ணுவாங்க? நான் ஃபஸ்ட்டு முறை யார் சர்ச்சுக்குள்ளே போனோன்னு ஏன்டா ஜல்லடி எங்கே வச்சுக்கிறான்னு பார்த்தேன். அந்த பக்கம் பார்த்தா ஃபாதர் உட்காந்துருந்தார். எல்லாரும் போய் அப்படி இவங்க பேசினால காது கொடுத்து உட்காந்துட்டு இருக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பாவ மன்னிப்பு சிக்கனுடைய பரிணாமம் மாறி 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 இப்போ ஃபாதர்கிட்ட சொல்லிட்டா எல்லா பாவமும் போயிடுச்சு. சரி, அவங்க அப்படி சொன்னாங்க. லுத்தரன் சர்ச்சு, சிஎஸ்ஐ எல்லாமே என்ன பண்ணாங்க தெரியுமா? வாரானவுடனே நான் பாவ அறிக்கை செய்து என்ன பண்ணுவேன், எல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை என்ன உண்டு, பாவ அறிக்கை செய்கிறது உண்டு. நம்ம சர்ச்சில் அதெல்லாம் கிடையாது தெரியுங்களா? விசுவாச பிரமாணம் சொல்லணும், பாவ அறிக்கை செய்யணும். இப்போ சர்ச்சினுடைய வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானது வாரம் என்ன சொல்லணும், பாவத்தை அறிக்கை செய்யணும். நான் பாவிதான், நான் தப்பு தான் பண்ணேன், எல்லாத்தையும் என்ன பண்ணுறேங்க. சரி, போன வாரம் மன்னிப்பு கேட்டு இந்த வாரம் ஏன் பண்ணேன்? பழைய மனுஷனை கலைஞ்சிட்டுன்னு சொன்னியே, ஏன் திரும்ப வந்துச்சு? நீ அழிச்சா வருமா? நீங்கள் புல்லை வெட்டிகிட்டே இருங்க, திரும்ப திரும்ப வரும். அழிக்கணும்னா வேரோடு அதை என்ன பண்ணணும், பிடிங்கி இருக்கணும். நான் அழித்து வேரோடு அழிச்சிட்டு நான் கிறிஸ்துவோடு என்னை இணைக்கிறேன்னு சொன்னான். சர்ச் எப்படி தெரியுங்களா இருக்கும்? பாஸ்டர்லேருந்து விசுவாசி வரைக்கும் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு, புறஜாதி மாதிரி வாழாமல் இருக்கிறதுக்கு, பழைய மனுஷனை கழித்துட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பான புதிய மனுஷனை எனக்குள்ள வளர்க்க ஆரம்பிக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறேன். படிக்கும் பொழுதெல்லாம் கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் தாழ்மையானவர், அவர் சுயநலம் இல்லாதவர், அவர் நமக்காக தம்மை பரிபூர்ணமாக விட்டு கொடுத்தவர். அவரா மாதிரி நான் மாறணும்னு சொன்னா என் லைஃப் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பிரகாசமாக இருக்கும். இதை நம்ம கற்றுக்கொள்ளவில்லை. படித்தோம், கேட்டோம், ஆனால் கற்றுக்கொள்ளவில்லை. மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பிரியாணி உங்களுக்கு நிச்சயமாக ருசி பிடிக்கும். நிறைய பிரியாணி விரும்பாதவங்க இருக்க போகிறதில்லை. பிரியாணி எந்த அரிசியில் செய்கிறாங்க தெரியும், பிரியாணியில் என்னெல்லாம் போடுறாங்க தெரியும். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணின்னு தெரியுது. அதுக்கு எவ்வளோ வெங்காயம், எவ்வளோ தக்காளி, எவ்வளோ இஞ்சி பூண்டு, எவ்வளோ கரம் மசாலா போடுறாங்க, எல்லா விவரமும் தெரியும் நமக்கு. ஆனால் எத்தனை பேருக்கு பிரியாணி செய்ய அழகாக தெரியும்? அது ரொம்ப டேஸ்டாக செய்கிறதுக்கு எனக்கு தெரியும். அதுக்கு பேர் தான் கற்றுக்கொள்ளுதல். பிரியாணியை பற்றி தெரிஞ்சிருக்கிறது கற்றுக்கொண்டதில்லை. பிரியாணியை சாப்பிட்றதுக்கு பேர் பிரியாணி கற்றுக்கொண்டதில்லை. எனக்கு ஒரு பிரியாணி செஞ்சால் அது அதனுடைய டேஸ்ட் இது சூப்பரான பிரியாணிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செய்கிறதுக்கு எனக்கு தெரியும் தெரியுங்களா? அதுக்கு பேர் கற்றுக்கொள்ளுதல். நான் கிறிஸ்துவை குறித்து தெரிந்து வைத்திருக்கிறேன்னா, கற்று வைத்திருக்கிறேன்னா? நான் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளுவதை விட ஒரு முக்கியமான கிறிஸ்துவை போல வாழ வந்திருக்கிறேன். சர்ச்சில்
அப்போ சர்ச் அப்படிங்கிறது நான் கிறிஸ்துவை போல மாறுறதுக்கான இடம்னு சொல்லும் பொழுது என்னை மாற்றணும்னா நான் ஜாக்கிரதையாக ஒரு சில விஷயங்களை செய்யணும். எனக்குடைய அழைப்பு என்னன்னு மறந்துடக்கூடாது. புறஜாதிகள் நடக்கிற மாதிரி நடக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமாக என்னுடைய பழைய மனுஷனை கலைந்து போடணும்னா எனக்குள்ளே இன்னும் ஒரு சில விஷயங்கள் பழைய மனுஷனில் ஒரு சிலர்லாம் இருக்குது. அதை லிஸ்டாக ஏன் ஹைலைட் பண்ணி சொன்னார்னா, ஒன்றாகிறதுக்கு ரொம்ப பெரிய தடை எதுனா இதுதான். ஒப்புரவாகாமல் போகிறதுக்கு தடை எதுன்னு நீங்கள் எல்லாருமே கேட்குறீங்களே, என்ன லிஸ்ட்டு பாருங்கள். முதலாவது எபேசியர் 4:25, அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறபடியால். நம்ம எல்லாரும் இப்போ இனிமேல் சர்ச்சில் ஒன்றா இருக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒரே அவயவம் இல்லையா? இந்த கை இந்த கை கிட்ட மறைச்சிக்குமா? மறைக்க முடியுமா? இந்த கண்ணுக்கு இந்த கண்ணு ஏதாவது மறைச்சிக்க முடியுமா? இல்லை. சபையில் சொல்றாரு, நீங்க பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவுள். முதல் காரியம், இங்க எல்லாம் பொய்யா இருக்குது. பொய்னா என்ன தெரியுமா? நான் மேல ஒன்றும் உள்ள ஒண்ணுமா இருக்கிறேன். உள்ளும் புறமும் ஒரே தன்மையா இருந்தாதான் சர்ச்சு ஒன்னா இருக்கும். உள்ள ஒன்றும் வெளியே ஒன்று இருந்துச்சுன்னா என்னைக்கா இருந்தாலும் அந்த நிபரங்கள் ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியுங்க, சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உள்ளவும் வெளியவும் ஒன்னா இல்லைன்னா என்னைக்கா இருந்தாலும் பிரிஞ்சிருவீங்க. நீங்க முகத்துல பார்க்குறப்போ வாங்க 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 ஐயோ அப்படின்னு பயங்கரமா ஆக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு உள்ள ஒன்று சொல்லுது பாருங்களேன், அதான் போய். ப்ளீஸ் டோன்ட் ஆக்ட். நடிப்பை முதல்ல தூக்கி போடுங்க. நடிக்காதீங்க, எல்லாரும் முன்னாடி நடிக்காதீங்க. நம்ம சர்ச்சில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு நடிப்பு இருக்கும் மேலே. எல்லாருக்கிட்டையும் நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் ரொம்ப நீதிமான், நான் ரொம்ப உண்மையானவன், நான் இப்படி இல்லை. உன் ஒரிஜினாலிட்டி என்ன? உன் பழைய மனுஷனை கலந்து போடு. மெய்யான நீதியை தரிச்சுக்கோ, பரிசுத்தை தரிச்சுக்கோ. தேவன் எப்படிப்பட்டவர்னு வாழ ஆரம்பி. நான் அப்படித்தான். நான் உங்ககிட்ட இந்த மைக் பிடிச்சி உங்ககிட்ட போய் பேசினதில்லை. எல்லாத்தையும் நான் ஓப்பனாக சொல்லுவேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நிறைய விஷயம் மறந்துடுச்சு, அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. நான் எப்படா உன்னை முட்டி போட சொன்னேன்னு எங்கள் அப்பா என்ன கேட்பார். அவருக்கு அது தெரியாது. அவருக்கு எல்லாமே நினைவு இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு தேவன் 4 வயசுலேருந்து நடந்தவைகள்லாம் வரிசையாக என்னால் ஈவெண்ட்டோடு சொல்ல முடியும். எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியும், எனக்கு சொல்ல முடியும். நான் நினைவில் வச்சிருக்கிறேன். ஏன் நான் உண்மையை பேசணும்? நான் தேவனை குறித்து சொல்லுவதற்கு இருக்கிறத விட்டு எக்ஸாகரேஷன் பண்ணி சொல்ல அவசியம் கிடையாது. பொய் சொல்லி கர்த்தரை பற்றி சொல்லி கொடுக்கறது எதுக்கு? நான் உண்மையை பேசுறேன். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இப்படிதான் இருக்கணும். உங்ககிட்ட நான் உங்ககிட்ட பொய் சொல்லி உங்களை ஏமாத்தி உங்ககிட்ட உன்னை எக்ஸ்ட்ரா பேசி நடத்தி என்ன செய்ய போறேன்? அது யாருக்காக செய்யணும்? இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. இந்த நாள் வரைக்கும் நான் இந்த இடத்துல நின்று நான் கர்த்தருக்காக பொய் சொல்லவில்லை. உங்க யாரையும் நான் வஞ்சிக்கல, உங்களை யாரையும் நான் ஏமாத்தல. நான் சத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு விசுவாசி அப்படி யோசித்தா, நான் இங்க உள்ள வரேன், நான் மெய் மட்டும் பேசுவேன். என் இருதயத்தில் நான் அப்படி யோசித்தங்க, மாத்திக்கிறேன். ப்ளீஸ், நம்ம ஒன்றாகணுமா? மெய் இருக்கணும். மெய் இல்லாத இடத்துல ஈஸியாக எல்லாம் பிரிஞ்சிடும். 2வது ரொம்ப முக்கியமான வார்த்தை, உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா உங்கள் உணர்ச்சியினால பாவம் செஞ்சிடாதீங்க. உணர்ச்சியினால பழைய மாதிரி எதையும் செஞ்சிடாதீங்க.
அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செய்யாதீங்க. ஏன்னா நீங்க உணர்ச்சி வசப்பட்டா பிசாசு உங்களை கண்ட்ரோல் எடுத்துப்பான். என்னெல்லாம் உணர்ச்சி வசப்படக்கூடாது? எமோஷனுக்கு நிறைய இடம் கொடுக்குறவங்க சீக்கிரமா பிரிஞ்சிருவாங்க. எமோஷன் எந்த அளவுக்கு உங்களை ஆளுதோ நீங்க இணைந்திருக்க முடியாது. உண்மை இல்லாதவங்க இணைஞ்சிருக்க முடியாது. அது முதல் காரியம். ரெண்டாவது, உணர்ச்சி வசப்படுறவங்க ஈஸியா பிசாசு இடம் கொடுத்துருவாங்க. பிரிவு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். மூணாவது, அடுத்தவங்க உழைப்புல வாழ்றவங்க, தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறவங்க, யாராவது செய்யிட்டு நான் எதுக்குன்னு சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்க, அவங்களால பிரிவு தான் வரும். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உணர்வு கொடுக்கத்தக்கதாக உங்கள் கையில் நலமான வேலை செய்து பிரயாசப்படக்கணும். கான்செப்ட் இதுதான். யார் தெரியுமா திருடன்? இன்னும் உனக்கு அம்மா ஜட்டி துவைச்சுன்னுக்குறாங்க, 20 வயசாச்சு, நீ ஒரு திருடி. ஏன்னா அவங்க உழைப்ப நீ திருடுற. நீ உன் தட்டை கழுவாம உன் அம்மா அப்படியே இருக்கிற இடத்துல உனக்கு கழுவி கொடுத்துருக்குறாங்க, நீ ஒரு திருடன். இன்னும் நீ பொறுப்பான வேலைக்கு போகாம உட்காந்துருக்கிற, நீ ஒரு திருடன். சபையில யாரோ பாத்திரம் கழுவிட்ட, எனக்கு என்ன, நான் வருவேன், எட்டி பார்ப்பேன், நான் போயிட்டு இருப்பேன், நீ ஒரு திருடன். உன் பொறுப்பை நீ செய்யல. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. அவயவத்துல ஒரு உறுப்பு வேலை செய்யலன்னா என்ன அர்த்தம்? ஒரு உறுப்பு வேலை செய்யல, எல்லா உறுப்புக்கும் பொறுப்பு இருக்கிறது. உங்களுக்கு நல்லா இந்த சின்ன நகத்துக்கு கூட உங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு பொறுப்பு இருக்கிறது. திடீர்னு பின்னால ஊறுதுன்னா மூக்கு கொண்டு போய் சொரிய முடியும். இந்த நகம் எதுக்கு இருக்கு? எவ்ரிதிங் ஹஸ் a purpose. ஸோ நான் நகமாத்தான் இருக்கிறேன். நான் ஏன் கண்ணா இல்லை, நான் ஏன் வயிறா இல்லை? நீ யோசிங்க. சிம்பிள்ங்க. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. எனக்கு பொறுப்பே இல்லை நீங்க நினைச்சீங்கன்னா, செய்ய மாட்டீங்கன்னா, உண்மையவே உங்களால தான் பிரிவே. குடும்பத்தில் 4 பேர்ல எத்தனை பேர்? 4 பேரும் சேர்ந்தாதான் குடும்பம். ஒவ்வொருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க செய்யணும். கணவனா பொறுப்பா சம்பாதிக்கணும், மனைவியா பொறுப்பா குடும்பத்தை நடத்தணும், பிள்ளைகளா அழகான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கணும், அவங்களுடைய பொறுப்பை அவங்க செய்யணும். பெற்றோர்கள் இன்னும் உங்கள் பிள்ளைகளை அவங்களுடைய படுக்கையை மடிக்கிறதுக்கு நீங்கள் சொல்லித்தரல, அவங்களுடைய வேலைகளை அவங்க செய்யறதுக்கு நீங்கள் விடலைன்னு சொன்னால், உங்கள் பிள்ளைகள் ரெஸ்பான்சிபிலிட்டியை கற்றுக்காம அவங்க இன்னொருத்தருக்கு சுமையாக தான் இருப்பாங்களே ஒழிய, இன்னொருத்தர் மேலே சுமையாக இருக்கிற அத்தனை பேரையும் வேதம் சொல்லுது நீ ஒரு திருடன். 4 பேரும் போய் சம்பாதிக்கணும்ல, ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்கன்னா 4 பேர் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். இந்த நான் உண்மை இல்லைனாலும் பிரிஞ்சிடுவேன், உணர்ச்சி வசப்பட்டாலும் பிரிஞ்சிடுவேன். நான் அதே போல் திருடனாக இருந்தாலும் என் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒழுங்காக செய்யலனாலும் பிரிவு இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியம், என்னுடைய வார்த்தை. நான் எப்படி பேசுகிறேன், என்ன பேசுகிறேன்? கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி எனக்கு இதில் ரொம்ப கன்சர்ன். ஏன் அப்படின்னா, நம்ம சபையில் பிரிவு வந்ததுக்கு திருடங்க காரணம் இல்லை, உணர்ச்சி வசவங்க காரணம் இல்லை. முன்னாடி சொன்ன ஃபஸ்ட்டு காரியம் உண்மை இல்லாததெல்லாம் காரணம் இல்லை. அதெல்லாம் காரணம்தான், அது பெரிய காரணம் இல்லை. நம்ம சர்ச்சு ஒன்றா இல்லாமல் உடஞ்சிருக்கிறதுக்கு காரணம் கெட்ட வார்த்தை தான். அப்படி யார் பாஸ்டர் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க? அசிங்கமாக பேசுகிறவங்க இருக்கிறாங்களா இங்கே? ஐயோ, நீங்கள் விட்டு பாருங்களேன். நம்ம சபை மக்களுக்கு பேசலைன்னா
அவங்களுக்கு ஐயோ அவங்களுக்கு ஜன்னி வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி குளுக்கோஸ்லாம் ஏற்றி அவங்கள கூட்டின்னு வர்றதா இருக்குது. சீரியஸாக அந்த ஃபோனில் மணிக்கணக்கில் ஆரம்பிக்கிறாங்க பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், இங்கே தோங்குது சரியா, ஸ்தோத்திரக்கா அப்படின்னு துவங்கி எடுத்து போகிற ஒரு கதை அப்படி போது பாருங்க. என்னாச்சு? அப்படியா? ஆஹா, அடடா, நமக்கு இது நடக்கலைன்னா சோறு கூட வேணாம் நமக்கு. இதில் தான் அப்படியே ஓடுது. நான் நினச்சேன் அவங்க அப்படித்தான் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். சரியா? அப்புறம் இன்ட்ரெஸ்டாக சொல்லுக்கா. அப்புறம் கொஞ்சம் சிந்திக்கலாமா? நம்ம வார்த்தை தாங்க சபையை கட்டாமல் வச்சிருக்கு. நம்ம பேசுறது தான். நம்ம கிறிஸ்துவை அப்படி கற்றுக்கவே இல்லை. பேதுருவையும் யாக்கோபியும் தனியாக கூட்டின்னு போய், பேதுரு யாக்கோபு யோவானை கூப்பிட்டு போய், யூதாஸ் பையன் மேலே ஜாக்கிரதையா இருங்க, பணம் அவங்ககிட்ட தான் இருக்குது, கரெக்டாக வச்சுக்கிறான்னு அப்பப்போ பார்த்துங்க அவனை. சரியா? அவன் என்னை காட்டி கொடுக்குறதா பிளான் பண்ணுகிறான். நீங்கள் கவனிங்க, என்னைக்கு அவன் அப்படி பேசுகிறான்னு கரெக்டாக வந்து என்கிட்ட சொல்லிடுங்க. ஏசுவனார் அப்படியே பண்ணாரு. என்னங்க பேசினார் அவரு? வாயை திறந்த சத்தியம். யாரை பற்றி அவர் பேசலை. நம்ம கிறிஸ்துவிட அதையா கற்றுக்கிட்டோம். சர்ச்சுக்கு வந்து அரசியல் பற்றி பேசுறது, வேலையை பற்றி பேசுறது, அடுத்தவங்களை பற்றி பேசுறது, நம்ம உடைஞ்சதுக்கு மைய புள்ளியே இதுதான். நேற்று ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, சபையில் நிறைய அம்பாசிடர் இருக்கிறாங்க பாஸ்டர். அம்பாசிடர் பரவாயில்லையே, தேவதூதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு நாள் நான் ரொம்ப வருத்தமாக வீட்டில் இருந்தேன். என்கிட்ட ஒரு சகோதரி கேட்டாங்க, என்னம்மா உனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குதே, ஒரு மேய்ப்பன் ஆட்டை தேடி வந்து பார்க்கணுமா, பார்க்கறது இல்லையா? என்ன மேய்ப்பனும் இந்த பாஸ்டர் இப்போல்லாம் உங்களெல்லாம் கண்டுக்க மாட்டார். அவர் வேறு ஒருத்தவங்கன்னா டக்குன்னு போய் பார்த்துருப்பார். இதை பற்றி சிந்தனை இல்லாமல் வருத்தத்தில் உட்காந்தவங்களுக்கு இப்போ என்ன போடுறாங்க? தூபம். ஆமாண்ணா, நம்ம பாஸ்டர் நம்மளாம் இப்பெல்லாம் பேசுகிறதே இல்லைல்ல, நம்மளை கண்டுக்கிறதே இல்லைல்ல. ஓ சரி சரி சரி. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? கூட்டி சேர்க்குறாங்க. நான் செல்வராஜ் ஐயா கிட்ட போய் சொல்கிறேன், ஐயா என்ன உங்களை தனப்பா லைட்டாக முறைச்சிட்டு போகிறாரு, என்ன உங்களுக்கு அவருக்கும்? ஏன் எனக்கு தெரியலையாப்பா. நீங்கள் வேற, நீங்கள் இப்படி ஒரு அறியாத மாதிரி உட்காந்துங்கிறீங்க, அவர் உங்களை தான் முறைச்சார். சபையில் கூடி நம்ம என்ன பேசணும்? இயேசு கிறிஸ்துவ பற்றி சொன்னல, உன்னை அவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க ஏன் இப்படி பார்த்தாங்க. பிசாசினுடைய பினாமியா இருக்கிறோம். சரிங்களா? பிசாசினுடைய பினாமியா இருக்கிறோம். பிசாசு என்ன தெரியுமா செய்யறான்? அவனுக்கு ஏஜென்ட்டை வச்சிருக்கிறான், அம்பாசிடர் வச்சிருக்கிறான். என்ன தெரியுமா செய்யறான்? ஒவ்வொருத்தருக்கும் தூபம் போட்டு, நீ போய் இதை கெடுத்துட்டு வா, நீ பொய்யின் ஆவியாயிரு, நீ சோம்பலின் ஆவியாயிரு, நீ உன் பொறுப்பை செய்யாம
நீ போய் இதை வேலையை செய். சபையை உடைக்கிறதுக்கு, சபையை பிரிக்கிறதுக்கு, நம்ம எல்லாருடைய இருதயத்திலும் நம்மை பெருமைப்படுத்தி, நம்மை நீதியாக்கி, நாம் இதை செய்ய முடியும்னு சொல்லி நம்மளை தூபம் போட்டு 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 யாரு கூடயும் சேர்க்கறதில்லை. எல்லா சர்ச்சிலும் விசுவாச நம்பிக்கை சபை எடுத்துக்கங்க. நீங்க போங்க, நம்ம ஐபிசி குடும்பத்தில் சத்தியம் சபையா இருக்கட்டும், ஜெய சபையா இருக்கட்டும், கிருப சபையா இருக்கட்டும், எந்த சபையா இருக்கட்டும், நான் உள்ளத்துல வேதனையோட சொல்றேன். ஒருத்தர் சிலுவையில் தொங்கி பாடுபட்டு உயிர் கொடுத்து ரத்தம் சிந்தி சம்பாதிச்சு வாங்க உங்களை பரிசுத்தமாக்கி சேர்த்து வைக்கலான்னா என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள பண்ணிட்டாங்க, இப்படி ஆயிடுச்சு. உங்களுக்குள்ள எது தெரியுமா சேர்ந்து இருக்குது? வரும்பொழுதெல்லாம் இருதயத்துக்குள்ள சேர்றதெல்லாம் எதுன்னு கேட்டா கசப்பு சேர்றது. அவர் சொல்றார் பாருங்க, 31வது வருஷம், சகலவிதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு அது நீங்கள. கசப்பு இல்லைன்னா தான் ஒன்னாகலாம். கசப்பு இருக்கிற வரைக்கும் ஒன்னாவே ஆக முடியாது. எவ்வளவு கசப்பு தெரியுமா? கபடம் இல்லாம பிள்ளைகள் எப்படி என்கிட்ட பழகுவாங்க நான் சொல்றேன். இங்க இருக்கிற ஒருவேளை 30 வயசு இருக்கிறவங்க, 30 வயசு ஸ்டேஜில் இருக்கிறவங்க வச்சுக்கங்களேன், அவங்க 10 வயசு சண்டே கிளாஸ்ல இருக்கும்போது என்னை பார்த்துருக்குறாங்க. 12 வயசு இருக்கும்போது என்னை பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு எந்த கபடமும் தெரியாது. இந்த 18 வருஷமா அந்த இருதயத்தில் எதை தெரியுமா ஊட்டினாங்க? கசப்பு தான் ஊட்டினாங்க. ஏன் சபை பிரிஞ்சது தெரியுங்களா? நம்ம சபை பிரிஞ்சதுக்கு தெரியுமா காரணம்? கர்த்தர் சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. ஏன் பாஸ்டர் இந்த முடிவு எடுத்தார்? ஏன் பாஸ்டர் இப்படி பேசினார்? ஏன் இதை இப்படி செஞ்சார்? உன்னை பாதிச்சிருக்கு, உன்னை பாதிச்சிருக்கு, உன்னை பாதிச்சிருக்கு. நம்ம யாரை பார்க்கல தெரியுமா? தேவன் திட்டம் போட்டு ஒரு சபை ஏற்படுத்தினார். இயேசுவான ரத்தம் சிந்தி சம்பாதிச்சாரு. அவர் தன்னுடைய ஸ்தானாதிபதியை கொடுத்திருக்கிறார். இது என்னுடைய சர்ச், இது என் சபை. இந்த சபைக்குள்ள வரும்பொழுது மற்றவங்க செய்யறதெல்லாத்தையும் பேசவே இல்லை. எங்கிட்ட ஒன்று பேசினார், உங்ககிட்ட கசப்பு இருக்கக்கூடாது, உங்கள்கிட்ட கெட்ட வார்த்தை இருக்கக்கூடாது, உங்கள்கிட்ட திருடுற குணம் இருக்கக்கூடாது, உங்கள்கிட்ட உண்மை இல்லாமல் இருக்கக்கூடாது, நீ பழைய மனுஷனாக இருக்கக்கூடாது, நீ புறஜாதி போல நடக்கக்கூடாது, நீ ஜாக்கிரதையாக இருக்கணும், அழைக்கப்பட்ட அழைப்பு பாரு. நீ எங்கிட்ட பேசும்போது நான் நடக்க ஆரம்பிக்கிறேன்னா நான் என்ன செய்யக்கூடாது? இன்னொரு சத்தத்திற்கு செவி கொடுக்கக்கூடாது. நான் எங்கே துவங்கணும்? கர்த்தருக்கு செவி கொடுக்கணும். இன்னொரு சத்தத்துக்கு நான் என்ன பண்ணக்கூடாது. அதனால தான் இப்படி சொல்லும்போது 14வது வசனத்தை பாருங்க. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு, இங்க அநேகர் சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவுமான ஆவிக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஒரு பக்கம் பேசுவாரு, பிசாசு ஒரு பக்கம் பேசுவான். ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் உலாவி பேசிட்டு போயிருப்பாரு, பிசாசும் பேசுவான். நம்ம எதுக்கு செவி கொடுப்போம்? ஏன் பிரிவு வந்துச்சு? தேவனோட ஒன்னா இருக்க தானே படைச்சாரு. ஏன் பிரிவு வந்துச்சு? பிசாசுக்கு செவி கொடுத்து விலைக்கு போனாங்க. இன்னைக்கு நீங்க இன்னும் நானும் ஏன் தெரியுங்களா பிரிஞ்சோம்? ஏன் கூட நீங்க ஏன் தெரியுமா ஒப்புரவா இல்ல? நீங்க இத்தனை வருஷமும் தனியாவே இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? உங்க காதுக்குள்ள கிசு கிசுட்டு இருக்கிறான் ஒருத்தன். அவன் வஞ்சித்து சொல்றான், எவிடன்ஸோட சொல்றான், உங்களுக்கு புரிய வைக்கிறான். இது தப்பு, இது தப்பு, இது தப்பு. தேவன் தப்பா இருக்கிறாரு, தேவன் சரியில்லை, தேவன் உங்களை ஏமாத்துறாரு, தேவன் உங்களை வஞ்சிக்கிறாரு, தேவன் ஏமாத்துறாருன்னு நம்மளுக்கு சொல்லி 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 தேவனை தப்பா நினைச்சு தேவனை விட்டு பிரிஞ்சு வந்தோம். இன்னைக்கும் சரியான சபையை விட்டு நாம பிரிஞ்சு போறதுக்கு காரணம் தெரியுமா? வஞ்சிக்கிறதுக்கு செவி கொடுக்கிறோம். தேவன் சொன்னாரு, உங்கள்கிட்ட இருக்கிற கசப்பு எடுத்து போடு, கோபத்தை எடுத்து போடு, உண்மையாரு, நீ உழைச்சி வா, அதே போல பரிசுத்தாவை துக்கப்படுத்தாத, பொய் பேசாத, பழைய மனுஷரை களைஞ்சு போடு, எனக்கு சொல்லி சொல்லி கொடுக்குறாரு. ஆனால்
பாரு, உன்னை எப்படி ஏமாத்துறாங்க பாரு, உன்னை இப்படி முன்னால் வைக்கல பாரு, உனக்கு மட்டும்தான் துரோகம் பண்ணுறாங்க பாரு, உன்னை சரியாக நடத்தலை பாரு, உன்னை மதிக்கலை பாரு, உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல பாரு. நான் வஞ்சிக்கப்படுறேன், நான் பிரிக்கப்படுறேன். தேவ பிள்ளையே, கர்த்தர் அப்படியே நின்று பரிதாம, எப்பப்பா வருவேன், என்னை போல மாற வாப்பா, என் கூட இணைஞ்சிக்கும், ஏமாத்துறதுக்கு செவி கொடுக்காத, நான் உனக்காக எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறேன். நீ என்னை போல மாறுறதில் இருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய ரகசியம் உனக்கு தெரியாது, அனுபவிச்சா உனக்கு தெரியும். தயவு செய்து வரையா, இனிமே யாருக்கு செவி கொடுக்காத, செவி கொடு செவி கொடுக்காத, ரெண்டுக்கு நடுவில் சொல்லப்பட்ட எல்லாத்தையும் கேளுங்க. நீ கர்த்தருக்கு மட்டும் செவி கொடு. அவர் உன்னை ஏமாற்ற மாட்டார், அவர் உன்னை வஞ்சிக்க மாட்டார், உன்னை கெடுக்க மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார். இங்கே இந்த சபையில் இருக்கிற ஒருவரும் அழிக்கிறதுக்கு ஊழியமே இல்லை. இங்க இருக்கிற எல்லாரையும் கிறிஸ்துவ போல மாத்துறதுக்கு தான் ஊழியம். ஆனா நாமும் அதுக்கு செவி கொடுக்கறத விட்டு என்னை ஏன் இப்படி பண்ணா, என்னை ஏன் இப்படி வைக்கல, என்னை மையப்படுத்தி நானுங்கிறத கொண்டு வந்ததுடைய விளைவு நான் என்ன செஞ்சுட்டு தெரியுமா? பிரிஞ்சு போய் கிடக்கிறேன். எல்லா இடத்துலையும் பிரிஞ்சு கிடக்கிறோம். பிரியக்கூடாதா? ஒருத்தருக்கு மட்டும்தான் செவி கொடுப்பேன். பலவித அப்படியே அலைஞ்சிக்கிட்டு காற்றில் அலையிற மாதிரி இங்கே காது கொடுத்து கேட்கறது, அங்கே காது கொடுத்து கேட்கறது, இப்படி பண்ணுறது, அதெல்லாம் செய்யாதே. தயவு செய்து உங்ககிட்ட பொறாமை இருந்தால் எடுத்துருங்க, பெருமை இருந்தால் எடுத்துருங்க, கசப்பு இருந்தால் எடுத்துருங்க. எனக்கு இது வேணாம். என்ன நான் ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டேன். நான் சபைக்குள்ள அடிமை போல உள்ள வரேன், குழந்தைய போல உள்ள வரேன், புதுசா பிறந்த குழந்தைய போல வரேன், கலங்கம் இல்லாத ஞானப்பால் மேல வாஞ்சியா இருக்கிறேன். சகலவித கசப்பையும் மூர்க்கத்தையும் கூக்குரலையும் தூஷணத்தையும் எல்லாத்தையும் நான் ஒழிக்கிறேன், எல்லா புறங்குறதையும் ஒழிச்சிடுறேன். நான் அவரை போல வரணும். இப்படி ஒரு இருதயம் தீர்மானம் பண்ணுச்சுன்னா ஆவியானவர் கட்ட திருச்சபை எப்படி தெரியுமா இருக்கும்? ரொம்ப அழகா இருக்கும். கர்த்தர் மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்படி ஒரு சபை கட்டப்படணும். இல்லை, இந்த வேதத்தை எழுதி கொடுத்தேன், வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவங்களுக்கு அது தெரியவே இல்லை. என் உள்ளத்தை நான் வெளிப்படுத்தி வச்சேன், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. போதகர்களும் ஓநாய்களை போல இருக்கிறாங்க. என் ஆடுகள் சூறையாடப்படுகிறது. என் போதகர்கள் ஆடுகளை அவங்களே சாப்பிட்டு சாப்பிட்டு என் ஆடுகளை வஞ்சித்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு இதெல்லாம் தெரியல. இதை யார் சொல்லுவான்? யாரை நான் அனுப்புவேன்? யார் எனது காரியமாய் போவான்? யார் அனுப்பி என் மக்கள்கிட்ட இதை சொல்ல முடியும்? கர்த்தர் என்னை உண்மையில் எண்ணினபடி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினவர்கள் நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். வாங்க கட்டலாம், ஒரு அழகான குடும்பத்தை கட்டலாம். ஒருவேளை இத்தனை நாள் வரைக்கும் நான் சபைக்கு வந்து என் சிந்தை, என் நோக்கம், என்னுடைய செயல்பாடெல்லாம் தப்பாக இருந்திருக்குதா, உடச்சி ஆண்டவர்கிட்ட கொடுப்போம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சர்ச்சை கட்டணும். சபைனா பரலோகத்தினுடைய சாயல் இங்கே இருக்கணும். நம்ம எல்லாம் தேவ தூதர்களை போல இருக்கணும். கபடம் இல்லாத இருதயத்தோடு ஒருவருக்கொருவர். அப்படியே முதல் திருச்சபையை பார்த்தா தேவனிடத்தில் தயவு பெற்ற அந்த சபை கபடம் இல்லாமல் இருந்தாங்களாம். எந்த கபடமும் அவங்ககிட்ட கிடையாது. அப்படி ஒரு சபை வேணும். நான் என்ன கொடுக்குறேன்? ஒரு வேலை உங்களை எங்கேயாவது நான் காயப்படுத்தியிருப்பேனா, உங்களை எங்கேயாவது நான் சங்கடப்படுத்தியிருப்பேனா, கர்த்தர் முன்னாடி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். நான் உங்க கூட உண்மையாகவே ஒன்றா இருக்க விரும்புகிறேன். தேவனுடைய எதிர்பார்ப்பாத்தான் ஒரு நல்ல திருச்சபையில் நான் இருக்கணும்னு விரும்புகிறேன். நம்மகிட்ட இருக்கிற எல்லா சுத்தத்தையும் கலைஞ்சி போடலாம். என் இச்சை, என்னுடைய காரியம் சபைக்கு தடையாக இருக்குதா, சிலுவையில் அறைவேன். இந்த தீர்மானம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம திருச்சபையை கர்த்தர் அற்புதமாக கட்டுவார். ஒப்பு கொடுக்கலாமா? கண்ணில் முடியும். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதிங்க.
உடைய வசனத்தினால எங்களோட இடைப்பட்டீங்க. நீர் எதிர்பார்க்கிற ஒரு திருச்சபையாக மாற கிருபை தாங்க. எங்களை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்க. உங்களுடைய வார்த்தை எங்களை தொடர்ந்து வழிநடத்திட்டு உங்களுடைய மகிமைக்காய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.